கனவுலகவாசியின் புத்தக பரிந்துரைகள். தமிழில் நாம் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகங்களின் வரிசையை இப்பொழுது பார்ப்போம். முதலில் புயலிலே ஒரு தோணி. பா. சிங்காரம் அவர்கள் எழுதிய இந்த நாவல் இன்று வரை நீங்கள் படித்தால் புதியது போல இருக்கும். மலாய் பின்னணியில் இந்த எழுதப்பட்ட ஒரு புலம்பெயர் தமிழனின் வாழ்க்கையை நாவலாக படைத்திருப்பார் பா. சிங்காரம். அவருடைய புயலிலே ஒரு தோணி மற்றும் கடலுக்கு அப்பால் என்ற 2 நாவல்களும் மிகவும் ஒரு முக்கியமான தமிழ் நாவல் என்று நாம் அடித்தே சொல்லலாம். என்ற இதில் காட்டப்படும் களம் மிகவும் புதிய ஒன்று. ஏனென்றால் 2ஆம் உலகப் போர் பின்னணியில் நேதாஜியின் இந்திய விடுதலைப் படையை பின்னணியை வைத்து எழுதப்பட்ட இந்த நாவல் இரண்டுமே மிகவும் முக்கியமான தமிழ் நாவல்களில் ஒன்றாகவே கருதப்பட வேண்டியது. இதை பற்றிய அறிமுகம் அவ்வளவாக தமிழ் இலக்கிய உலகில் கிடைக்கவில்லை என்றாலும் புதிய வாசகர்களும் இதை படித்து இதனை உணரலாம். அடுத்ததாக நாம் காணவிருப்பது கி. ராயன் எனப்படும் கி. ராஜநாராயணன் எழுதிய கோபல்ல கிராமம் என்ற முத்தொகுதிதான். இதில் கோபல்ல கிராமம், கோபல கிராம மக்கள், அந்தமான் நாயக்கர் என்ற 3 நாவல்களையும் ஒரே நாவலாக அகரம் பதிப்பகம் வெளியிட்டிருந்தது. கரிசல் காட்டு வாழ்க்கை வரலாற்றை அருமையாக எழுதக்கூடிய கீரா அவர்களின் வரலாற்று நாவல்தான் இந்த 3 நாவல்களும். வரலாறு என்பது மக்களின் வரலாறு என்பதை இந்த நாவல்களை படித்தாலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ஒரு இனக்குழுவின் அருமையான வாழ்க்கை சரிதம் என்றே இதனை கூறலாம். அடுத்ததாக நாம் காணவிருப்பது சிறுகதை உலகின் முடிசூடா மன்னன் புதுமைப்பித்தன் அவர்களின் சிறுகதைகளின் முழு தொகுப்பு. புதுமைப்பித்தனின் பித்தமும் புதுமையும் நிறைந்த சிறுகதைகள் இன்றளவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பாக உள்ளன. இந்த 3 புத்தகங்களையும் அவசியம் நாம் தமிழில் படிக்க வேண்டிய புத்தக வரிசையில் முதலாக சேர்க்கலாம்.